guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த எல்லா ingredientsமே நம்ம வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே வெங்காயத்தக்களை நல்லா வதங்கினா தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் மட்டனுக்கு இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறம் சிம் வந்து லோல வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம், இல்லனா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 கொத்து வந்து மல்லி புதினா வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மஞ்சள் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு கறியை போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து மிளகுத்தூள் மல்லித்தூள் மற்ற தூள் எதுவுமே வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது கறியை நல்லா சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து ஒரு மிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துடணும். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம 4 டம்ளர் போல் எனக்கு இப்போதைக்கு தண்ணி தேவைப்படுது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது போட்டுட்டு ஒரு 5 விசில் வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இறைச்சி நல்லா வேகும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.